நம்ம பாட்டி தாத்தா ஃபாலோ பண்ண விஷயங்கள் இப்போ மூட நம்பிக்கையா மாறி இருக்கு. இப்போ என்னென்ன விஷயங்கள் அப்படி மாறி இருக்குன்னு சொல்றேன், நீங்களே மூக்கு மேல விரல் வச்சு கேட்பீங்க. ஆறு மணிக்கு மேல நெயில் கட் பண்றத பெரிய குத்தமா பேசுவாங்க நம்ம வீட்டுல. அதுவும் நம்ம அம்மா குறிப்பா விளக்கு வச்சதுக்கு அப்புறம் எதுக்கு நெயில் கட் பண்ணிட்டு இருக்க, என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லி நம்மள அடிக்கவே வந்திருப்பாங்க சின்ன வயசுல. ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம மூதாதையர்கள் எதனால 6 மணிக்கு மேல நகத்தை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல பவர் சப்ளை இருக்காது, அதே மாதிரி நெயில் கட்டர்ஸுமே இருக்காதுங்க. அருவா, கத்து இந்த மாதிரி ஷார்ப்பான விஷயங்களை வச்சுதான் நகத்தை அவங்க கட் பண்ணுவாங்க. ஸோ இருட்டானக்கு அப்புறமா விளக்கு வெளிச்சத்துல தான் அவங்க கட் பண்ணி ஆகணும். அது தெரியாம உடல்ல பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வசதியுமே கம்மின்றதுனால தான் 6 மணிக்கு மேல நெயில் கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது காலப்போக்கில் அது தெய்வ குத்தம், சாமி குத்தம் அப்படின்ட்டு யாரோ கிளப்பி விட்டதை நாம இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புது வீடு கட்டுறோம், இல்லை புதுசாக கார், லாரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறோம் அப்படின்னா கண் திருஷ்டி படக்கூடாதுன்றதுக்காக பச்சை மிளகா, லெமன் இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, பாரம்பரியமாக நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன் எதுக்குன்னு கேட்காம வெறும் கண் திருஷ்டிக்கு மட்டும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி செடி கொடிகள்ட்டு ஏகப்பட்ட பசுமை நிறைந்த இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விஷத்தன்மை இருக்கக்கூடிய பூச்சிகள், பாம்புகள் இது எல்லாமே உள்ளே வரக்கூடும். ஸோ இருட்டில் தெரியாமல் ஏதோ ஒரு பூச்சோ பாம்போ கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சு பார்ப்பாங்களாம். காரம் தெரிஞ்சுது அப்படின்னா அது விஷத்தன்மை இல்லாத ஒரு பூச்சி, காரம் தெரியல அப்படின்னா அது விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பூச்சி. அதே மாதிரி லெமனை கட் பண்ணி அந்த அடிப்பட்ட இடத்துல தேய்ச்சி விடுவாங்களாம். அது ஆன்டிசெப்டிக்காகவும் ஆக்ட் ஆகும். அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய படிகார கல்லையுமே அந்த குளிர்ச்சிக்காக வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அங்கே மஞ்சளும் இருக்கும். ஸோ அதுவுமே ஆன்டிசெப்டிக்காக யூஸ் ஆகும். காலப்போக்கில் அது கண் திருஷ்டி அப்படின்னு கிளப்பி விட்டு இப்போ வரைக்கும் அது கண் திருஷ்டிக்காக தான் நம்ம வச்சிருக்கோன்ட்டு நாமளும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட சுற்று வட்டாரத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே முடிவெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா நம்மளை நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க, கண்டிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டியூஸ்டே முடிவெட்டுற கடைகள் எல்லாமே அடைச்சி வச்சுருப்பாங்க. அது ஒரு பெரிய மித்தாவே இருந்துட்டு இருக்கு. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் விவசாயிகள் எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு மண்டே தான் அந்த வேலை எல்லாமே முடிப்பாங்க. முடி திருத்தம் செய்கிறது எல்லாமே மண்டேவே முடிச்சிருவாங்க. ஸோ டியூஸ்டே எல்லாருமே ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ கடைக்காரங்க அந்த டைமில் என்ன நினச்சாங்க அப்படின்னா, டியூஸ்டே ஆச்சுன்னா இவங்க யாரும் முடி வெட்ட மாட்டாங்க போல, இது ஒரு சாந்தியம் போல அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். இப்போ வரைக்கும் டியூஸ்டே யாரும் முடிவெட்ட மாட்டாங்க, அதே மாதிரி டியூஸ்டே முடிவெட்டுற கடையும் இருக்காது அப்படின்ற ஒரு மித்திலே நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு பின்னாடி நிறைய மித்ஸ் இருக்குது, அந்த மித்ஸுக்கு பின்னாடி நிறைய உண்மைகளுமே இருக்குங்க. அதில் இது ஒன்று. அதே மாதிரி சுடுகாட்டுக்கோ இல்லைனா சாவு வீட்டுக்கோ போயிட்டு வரும்போது கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில். அது எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்கிற ஆத்மாவோ இல்லை தீய சக்தியோ நம்ம பின்னாடி வந்திருக்கு அதுக்காகவோ அதெல்லாம் கிடையாதுங்க. நாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே கிருமிகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே கிருமிகள் நாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காகவே வெளியிலேயே வேப்பிலையோ இல்லைனா சாதா தண்ணியில் குளிச்சுட்டு வர்றதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை கைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த காலத்திலிருந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயமா இருக்கும். இந்த காலத்துல நம்ம தப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயமாவும் இருக்கும். சோ உங்க வீட்ல நீங்க என்ன மித் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.